உலக நாடுகள் அத்தனையும் நம்ம இந்தியாவை ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய பார்வை கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்தியாவில் அந்தமான் தீவு பகுதியில் இயற்கை எரிவாயு அதிக அளவில் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உலக நாடுகள் தான் இப்படி ஆச்சரிய பார்வையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம். எஸ், நம்ம இந்தியாவின் எரிவாயு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும், அதே நேரத்தில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் OIL அழைக்கப்படக்கூடிய ஆயில் இந்தியா லிமிடெட் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கலை எட்டியிருக்காங்க. அந்தமான் தீவு பகுதியில் ஆழ்கடல் பகுதியில் இயற்கை எரிவாயுன்னு அழைக்கப்படக்கூடிய நேச்சுரல் கேஸ் அதிக அளவில் கிடைக்கிறதாகவும் ஆய்வு பணிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது போக வரக்கூடிய சில ஆண்டுகள்ல இந்த அந்தமான் பகுதியில் நடந்துக்கக்கூடிய ஆழ்கடல் அந்த பணி இருக்கு இல்லையா, ஆய்வு பணி, அந்த இடம் மிகப்பெரிய எரிவாயுகளை உருவாக்கக்கூடிய உற்பத்தி மையமா மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் சொல்லல, அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய அந்தமான் தீவு பகுதியிலிருந்து கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுல அங்க 355 மீட்டர் ஆழ்கடல் பகுதியில் நடத்திய ஆய்வுகள்ல தொடர்ச்சியான எரிவாயு, அதாவது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அங்க நிறைய இயற்கை எரிவாயு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இயற்கை எரிவாயு வச்சுக்கிட்டு நம்மளுடைய உள்நாட்டு தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம், எந்த ஒரு நாட்டை எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த திட்டத்தோட பேர் தான் சமுத்திரன் மந்தன் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தோட அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தமான் தீவில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில நம்ம ஆய்வு நடத்தி அங்க ஏதாவது இயற்கை எரிவாயு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த திட்டத்தின் அடிப்படை அம்சம். அப்படி பாக்குறப்ப அப்ப 2025ஆம் ஆண்டு ஸ்ரீ விஜயபுரம் 2 அப்படிங்கிற ஒரு ஆழ்கடல் கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறுல நடத்திய ஆய்வுல நிறைய மீத்தேன் கிடைச்சிருக்கு. அதாவது அங்க என்னன்னா சீசிங் அப்படிங்கிற அடிப்படையில் நில அதிர்வுகளை வச்சு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை அதிகமான அளவு மீத்தேன் கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்ரீ விஜயபுரம் 3 அப்படிங்கிற ஆழ்கடல் ஆய்வு பணியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிக அளவுல இப்போ வரைக்கும் 3 ஆழ்கடல் திட்டத்தின் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொண்டு வர்றாங்க. அதுல 2 ஆழ்கடல் அந்த கிணறு இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அதிக அளவு நமக்கு இயற்கை எரிவாயு கிடைச்சிருக்கு. அதோட தோராய மதிப்பு பாத்தீங்கன்னா 185 பில்லியன் லிட்டர்ஸ், அதாவது மெட்ரிக் டன் சொல்லணும்னா 307 முதல் 370 மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு இயற்கை எரிவாயு கிடைக்குது. அதை சீசிங் அப்படிங்கிற நில அதிர்வு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள். இந்த விஷயம் மட்டும் கூடிய சீக்கிரம், அதாவது தரம் மிகுந்த எந்த வித பிரச்சனை இல்லாத தூய்மையான இந்த எரிவாயு நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராசஸிங்னா கரெக்டான முறையில் அமைஞ்சிச்சுன்னா நம்ம எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் எரிவாயு தாங்க, எங்களுக்கு பெட்ரோல் வேணும், எங்களுக்கு அந்த கச்சா எண்ணெய் வேணும் அப்படிங்கிற கையேந்தக்கூடிய சூழ்நிலை அவல்நிலை ஏற்படாது அப்படிங்கிறதான் இந்த ஆய்வு மூலமா நமக்கு கிடைச்சிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு இந்தியருக்கும் இது எல்லையில்லா மகிழ்ச்சிங்கிறது நம்மளுடைய வீடியோ மூலமா நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க, நானும் படிச்சுக்கிட்டேன். இந்த தகவல் நான் படிச்சோன்னு நம்மளுடைய ஒவ்வொரு இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் தயார் செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் போடுங்க, நம்மளுடைய பாமுத்துக்குமாரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் உதவும் வகையில் இருந்துச்சா ஷேர் பண்ணி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலோடு